ஹாய் டெக் லவர்ஸ். இன்றைக்கான வீடியோ என்னென்னா, யூடியூப் தம்ப்நெயிலை எப்படி மொபைலில் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். யூடியூப்பில் வீடியோ நல்லாவே இருந்தாலும் வியூஸ் வரலன்னா அதுக்கு மெயின் ரீசன் தம்ப்நெயில் தான் காரணம். ஏன்னா தம்ப்நெயில் வச்சு தான் நம்ம வீடியோவை நல்லா பண்ணிவிட்டு ஒஸ்டான தம்ப்நெயில் வச்சோன்னா அதுக்கு வியூஸே போகாது. அதனால் நம்ம தம்ப்நெயிலை எப்படி ஈஸியாக க்ரியேட் பண்ணி பார்க்கலாம். யூடியூப்புக்கு தம்ப்நெயில் இம்பார்ட்டண்ட்டானா கண்டிப்பாக தம்ப்நெயில் தான் ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்னு சொல்லலாம். யூடியூப்பில் 70% கிளிக் வரதுக்கு காரணம் தம்ப்நெயில் தான். ஏன்னா அந்த தம்ப்நெயில் பார்த்து தான் மக்கள் எல்லாருமே விரும்பி வந்து அதுக்குள்ளே என்ன தான் எங்கள் க்யூரியாசிட்டியில் வந்து பார்ப்பாங்க. தம்ப்நெயிலை எப்படி க்ரியேட் பண்ணலான்றத ஒரு 3 ஸ்டெப்பில் பார்க்கலாம். முதல் விஷயம், கேன்வா அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது, பிக்சல் ஆப் அப்படின்ற அப்ளிகேஷன்லையும் க்ரியேட் பண்ணலாம். மூணாவது, பிக்ஸ்ஆர்ட்ன்றதையும் க்ரியேட் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது கேன்வா அப்ளிகேஷனில் பிகினர்லாம் சிம்பிளாக அதை க்ரியேட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம யூடியூப்க்கான தம்ப்நெயிலை மொபைலில் எப்படி கேன்வா ஆப்பில் எடிட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கேன்வா அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு இங்கே க்ரியேட் பட்டன் ஒன்று கீழே இருக்குமாங்க லெஃப்ட் சைட் கார்னரில் அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுங்க உங்களுக்கு காட்டும். அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போன உடனே உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். இதில் நீங்கள் ஏதோ ஒரு எலமெண்ட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பக்கத்தில் ஸ்டைல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச கலரை ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கிளிக் பண்ண கலர் மேலே டபுள் இன்னொரு கிளிக் பண்ணிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நான் இந்த கலர் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்தீங்கன்னா கீழே உங்களுக்கு கலர்னு ஒரு ஆப்ஷன் உண்டு. அந்த கலர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ரைட்டில் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் கலராக உங்களுக்கு நிறையா கலர் காட்டும். அதில் ஏதாவது ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க. நான் இந்த கலரை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிவிடுங்க. டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெக்ஸ்ட் நம்ம ஆட் பண்ணலாம். இங்கே ஆட் டெக்ஸ்ட் பாக்ஸில் போய்ட்டு இப்போ நம்ம ஃபாண்ட் சைஸை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, கலர் வந்து நான் வந்து ஒயிட் கலர் வச்சுக்கிறேன். இது என்ன பண்ணலான்னா அப்படியே இந்த ப்ளஸ் பாரை தூக்கிட்டு போயிட்டு மேலே வச்சிடலாம். மேலே வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்த டெக்ஸ்ட்டு க்ளியர் பண்ணலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ இது கலர் கொடுக்கலாம். கலர் வந்து எல்லோ கலர் கொடுத்துட்றேன். எல்லோ கலர் கொடுத்துட்டு இப்போ நம்ம அதுக்கு வந்து அவுட்லைன் கொடுக்கணும். அவுட்லைன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு இங்கே அவுட்லைன் இருக்குங்க பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா அவுட்லைன் வரும். அதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது திக்னஸை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இங்கே கலரை வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு பிளாக் கலர் கொடுத்துட்றேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அடுத்த டெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம க்ரீன் கலர் சூஸ் பண்ணலாம். க்ரீன் கலர் சூஸ் பண்ணிட்டு அவுட்லைன் வந்து அப்படியே போங்க. போயிட்டு இங்கே அவுட்லைன் இருக்கும். அவுட்லைனில் போயிட்டு இங்கே ஒயிட்டை கொடுத்துருங்க. ஒயிட் கொடுத்துட்டு அதோட ஸ்ட்ரென்த்தை மட்டும் கம்மி பண்ணிவிடுங்க. திக்னஸ் மட்டும் லைட்டாக கம்மி பண்ணிடுங்க. ஓகே, இதை வச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த டெக்ஸ்ட்டு அதை அப்படியே பிடிச்சி கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது நம்ம சைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றிக்கலாம். இப்போ வந்து அதுக்கான ஃபாண்ட்டை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு இங்கே ஆண்டனுங்கிற ஃபாண்ட்டை நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு
இதுக்கான ஸ்ட்ரோக்கை வந்து நான் வந்து ஒயிட்டாக கொடுக்க போகிறேன். அவுட்லைனில் போயிட்டு இங்கே வந்து நான் ஒயிட் மாற்றிக்கிறேன். அவ்வளோதான், கொடுத்தாச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம அந்த மொபைல் அங்கே கிளிக் பண்ணிட்டு கலரை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். கலர்ஸில் போயிட்டு அப்படியே ரைட்டில் தள்ளிட்டே வந்தீங்கன்னா இந்த கலர் நல்லாயிருக்கு. இந்த கலரை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அவுட்லைன் மட்டும் லைட்டாக கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போது மறுபடியும் க்ரியேட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா மறுபடியும் யூடியூப் தம்ப்லைனை எடுக்கலாம். எடுத்துட்டு ஒரு ஃபோட்டோவை நம்ம இப்போ ஆட் பண்ண போகிறோம். கேலரியில் போயிட்டு அதில் நம்ம ஃபோட்டோ ஒன்று நம்ம பிஜி ரிமூவ் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கலாம். ஜூம் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம க்ரியேட் பண்ண பேனரை தம்ப்லைனை இப்போ நம்ம உள்ளே கொண்டு வரலாம். கொண்டு வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இங்கே வச்சுக்கலாம். கையில் செட் ஆகிற மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம பேக்ரவுண்டுக்கு இதே இமேஜை நம்ம கொடுக்கலாம். இப்போ என்ன பண்ணால் பேக்ரவுண்ட் இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம டவுன்லோட் பண்ண தம்ப்லைனை நம்ம கிளிக் பண்ணினா அது செட் ஆகிடும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி லைட்டாக கையில் செட் ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். அவ்வளோதான். இதுக்கு ஒரு அவுட்லைன் கொடுக்குறதுனா கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தம்ப்லைன் பிஎஸ்டி கேன்வா லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினா நெக்ஸ்ட் வீடியோவில் தம்ப்லைன் ப்ளஸ் டைட்டிலில் காம்போ சொல்கிறேன். இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நான் உங்கள் ஏகே. நீங்கள் பார்த்து கொண்டு இருக்குது டெக் ஆர் எக்ஸ் ஸ்டார் சேனல். See you then. Bye bye.